நாட்களில் வேதத்திலே பார்க்கிறோம், அவர் அவைகளுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அவைகளுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்தார். இந்த நாட்களில் நீங்கள் வருவதற்கு முன்பாக 2026ஆம் ஆண்டிலே தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் தாண்டிலே அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை 2026ஆம் வருடத்திலே நான் உனக்கு காட்டுவேன். 2026 உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி என் தேவன் சொல்கிறார். அந்த நாட்களிலும் எரேமியா 20:10 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிற அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிங்கள் என்று சொல்லி இந்த 2026ஆம் வருஷத்திலே எத்தனை பேர் இந்த இடத்துல ஜாலியாக சந்தோஷமாக என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருப்பது எவ்வளவு பெரிய சிராக்கியம். என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னார் அந்த உலகத்தை படைத்தவர். அவருடைய முகத்தையே தேடும்படியாக அவருடைய சமூகத்திலே வரும்படியாக நாட்களிலே தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாட்களிலும் கூட 2026ஆம் வருடத்திலே முதலில் ஆசீர்வதிக்கப்படுவது எங்களுடைய இந்தியா தேசமாக இருக்கட்டும். ஆண்டவரே, முதலில் ஆசீர்வதிக்கப்படுவது எங்களுடைய இந்தியா தேசமாக இருக்கட்டும். அதிலே எங்களுடைய மாநிலமாக தமிழ்நாடாக இருக்கட்டும். ஆண்டவரே, அதில் விசேஷமாக எங்களுடைய சபையின் மக்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, 2026ஆம் வருடத்தில் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்க போகிறது. எது உங்களை பெரியவர்களாக்க முடியாது, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அதிகாரம் உங்களை பெரியவர்களாக்க முடியாது. 2026ஆம் வருடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கேளுங்க, ஆண்டவரே உடைய காருண்யம் எனக்கு தேவை, ஆண்டவரே உடைய காருண்யம் எனக்கு தேவை. ஆண்டவரே உடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும். இதுவரைக்கும் வெளிப்படாத கிருபை, இதுவரைக்கும் வெளிப்படாத தயவு, இதுவரைக்கும் வெளிப்படாத இரக்கம் இந்த 2026ஆம் வருஷத்துல அவருடைய தயவு வெளிவரப் போகிறது. நாட்களிலும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வருமானங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 2026ஆம் வருடம் முழுவதும் 365 நாட்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் தலைமையிலே இருக்கும். ஆமென். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று சொல்லி இந்த நாட்களை படிப்பதாக என்று சொன்னார். 2026ஆம் வருடத்தில் நுழைகின்ற உங்களுக்கு முதலாவது ஒன்று தேவை. அது என்னது? நம்பிக்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதலாவது உங்களுக்கு ஒன்று தேவை சிஸ்டர், முதலாவது உங்களுக்கு தேவை ஒன்று பிரதர், நம்பிக்கை. நம்பிக்கை நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். பிசாசு உங்க காது பக்கத்துல வந்து சொல்லுவான். பிசாசு என்ன சொல்லுவான்? காது பக்கத்துல வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இந்த வருஷம் நம்ப போறியா? இந்த வருஷம் நம்ப போறியா? ஆமே. போன வருஷம் நம்பல, இந்த வருஷம் நம்ப போறியா? ஆமே என்று சொல்லி கேட்பான். நீங்க சொல்லணும், ஆமா நிச்சயம் நான் நம்புவேன். என் கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறா. அத்தனை வருஷம் செய்யாத என் தேவன் இந்த வருஷத்துல நிச்சயமா எனக்கு செய்யத்தான் போறார். அத்தனை வருஷம் செய்யாதத இந்த வருஷம் எனக்கு டோட்டலா சேர்த்து செய்ய போகிற என் தேவன் எனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா என் தேவன் செய்ய போகிறார். நிச்சயமா என் பிரதர் நிச்சயமா செய்வார். பிரதர் சிஸ்டர் நிச்சயமா செய்வார். சிஸ்டர் நீங்க யோசிக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பிசாசு அவன் காதுல வந்து சொல்லுவா. நீங்க சொல்லணும், முட்டா பையன் பிசாசு, ஆமென், முட்டா பையன் பிசாசு, என் அப்பன் ஏசு என்னோட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் என்று சொல்லி. சகோதரா, ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம். ஆமென். நம்பிக்கையோடு காலடி எடுத்து உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. இதனால் வரைக்கும் எனக்கு முடிவில்லை, இந்த வியாதிக்கு முடிவில்லை, என் கண்ணீருக்கு முடிவில்லை, குடும்பத்தில் உள்ள சண்டைக்கு முடிவில்லை என்று சொல்லி அவநம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் தேவன் சொல்கிறார், நம்பிக்கையோடு காலடி எடுத்து நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எபிரேயர் 12:1 இவ்வாறாக பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. சகோதரா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உனக்கு இருக்கிறது, ஒரு சாட்சி அல்ல. ஆமென். என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்தார், என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஒரு சாட்சி அல்ல, திரளான சாட்சிகள் இருக்கிறது. ஆமென். இந்த நாட்களில் கூட திரளான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. என் தேவன் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் வேதம் சொல்கிறது, என்னுடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேதம் சொல்கிறது, என்னுடைய நாட்கள் அவருடைய கரத்தில், என்னுடைய உயர்வு யாருடைய கரத்தில் இருக்கிறது?
என் பிள்ளையுடைய உயர்வு யாருடைய கருத்தில் இருக்கிறது? ஆமென் ஆமென். என்னுடைய பொருளாதார உயர்வு யாருடைய கருத்தில் இருக்கிறது? அவருடைய கருத்தில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சிலருக்கு பாருங்க ஜனவரி 1ஆம் தேதி இப்ப இருக்கும்போதே மார்ச் மாதத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இப்போ இங்க 1ஆம் தேதி காலைல இருப்பாங்க, மார்ச் மாதத்துக்கு போயிடுவாங்க, ஏப்ரல் போயிடுவாங்க, சிலர் மே மாசம் கூட போயிடுவாங்க, சிலர் அடுத்த டிசம்பர் 31 கூட போயிடுவாங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது. நாளைய தினத்தை குறித்து பிரச்சனையை குறித்து கவலைப்படுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படியானால் நீங்க அடுத்த மாதத்தை குறித்து கவலைப்படுவானே, அடுத்த ஜனவரி, அடுத்த மார்ச்சை குறித்து, அடுத்த ஏப்ரலை குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென். திட்டம் போட உரிமை உண்டு உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். திட்டம் போடுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனால் கவலைப்படுவதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுங்க? என்னுடைய உயர்வு அவருடைய கரத்தில் இருக்குது. உங்களுடைய மகனுடைய உயர்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய உயர்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது.